எதை நம்பி நானு என் நாடை உன் கையில கொடுக்குறது? யார் நாடு? இதை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு மக்களே. எனக்கு யார் மேலேயும் வெறுப்பும் இல்ல. மாற்றம் வேணும், மாற்றம் வேண்டாம்னு யாரும் சொல்றது இல்ல. மாற்றம் மட்டும்தான் மாறாது. எந்த மாதிரியான மாற்றம்? ஏமாற்றம் ஆயிடக்கூடாது இல்லையா? நாங்களாம் ஆல்ரெடி ஏமாந்துட்டோம் சாமி. முன்னேற்றத்துக்கான மாற்றத்தை நம்ம ஏத்துக்கலாம். ஐயோ, இது சீரழிவு. நடிகர்கள் நாடு ஆளக்கூடாது, ஆனா நடிகர்கள் ஓட்டு மட்டும் கேட்கலாம். இது ஜனநாயக நாடு. நீ சொல்லக்கூடாது யாரு ஆளணும் யாரு ஆளக்கூடாதுன்னு. ஒரு நிமிஷம். வீடியோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா உள்ள போடுறேன். என்ன செல்லம் திடீர்னு இந்த பக்கம் இந்த 4-5 வருஷமா எங்க போயிருந்தீங்க? இந்த சீரியல் நம்ம எப்படி ஏத்துக்கிறதுன்னு கேக்குறீங்கல்ல. ஏதோ தளபதி வந்து 10 வருஷம் நாட்டு ஆண்டுட்டா மாதிரியும் அவர் ஆண்டு சீரியல்ஸ்டா மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க. இந்த 4-5 வருஷத்துல எவ்வளவு சீரியல் நாங்க பார்த்தோமே, எவ்வளவு சித்திரவதைகள் அனுபவிச்சோமே, எவ்வளவு கஷ்டம் கொடுமை அனுபவிச்சோமே. அந்த டைம்ல எங்க போயிருந்தீங்க? ஆந்திரால ஷூட்டிங் தான் இருந்தீங்க. உங்க ஃபார்ம் ஹவுஸ்ல பேர பிள்ளைங்களோட ஜாலியா தானே இருந்தீங்க. இப்ப என்ன புதுசா இங்க வந்து கொந்தளிக்கிறீங்க? எங்க தமிழ்நாட்டை நாங்க எப்படி கொடுப்போம் கேக்குறீங்க? நீங்க யாரையா கொடுக்குறது? நீங்க யாரும் கேட்கிறேன் தமிழனும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டுக்காக நன்றி விசுவாசமா ஒண்ணுமே பண்ணது கிடையாது. எல்லா நடிகரும் இந்த டைம்ல கரெக்டா களை இறங்கி வந்து கேக்குறீங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். நீங்க சொல்ற பேச்சை கேட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நடக்கிற அந்த 5 வருஷத்துல நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும் நீங்க பொறுப்புன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறீங்களா? எந்த சம்பவம் நடந்தாலும், எந்த குற்றச்சாட்டு நடந்தாலும், எந்த பாலியல் வன்கொடுமை, கொலை குற்றம் எது நடந்தாலுமே உங்க வீட்டு வாசல்ல வந்து மக்கள் கேட்டாக்கா அது பதில் சொல்றீங்களா? கேட்க முடியுமா? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மக்கள் மண்டியில மிளகா அரைச்சிட்டு போயிடுறது. இங்க நாங்க உட்காந்து சாகணும். வடிவேலா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், எல்லா ஆக்டர்ஸையும் சொல்றேன், நீங்க ஓட்டு கேட்க வரீங்களா? ஓட்டு கேட்டு போங்க. உங்களுக்கு அந்த நீங்க இதை பண்ணக்கூடாது, நீங்க டான்ஸ் ஆடுதான் லாக்கி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ, கேவலமா பேசுறதுக்கோ, ஏளனப்படுத்தி பேசுறதுக்கோ உங்களுக்கு வேலையே கிடையாது. எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. அப்படின்னா நாங்க சொல்லாம மக்கள் ஓட்டு போட்டா கேள்வி கேட்டுருக்கணும். குறுக்குல ஏதாச்சும் நடுவில் அந்த 5 வருஷத்துல நடந்த பிரச்சனை ஏதாச்சும் ஒன்று வந்து கேள்வி கேட்கணும், குரல் கொடுத்துருக்கணும். எதுக்குமே பேசாம எதுவுமே குரல் கொடுக்காம 5 வருஷம் ஷூட்டிங் அனுபவிச்சுட்டு நல்லா இருந்துட்டு உங்களுக்கு சொத்து இருக்குது, உங்களுக்கு நல்ல வசதி இருக்குது, உங்க பேர பிள்ளை படிக்க வச்சிருக்கீங்க, நல்லா செட்டில் ஆயிட்டீங்க. நாங்களாம் ஆக தேவையா? மக்கள் மேல வர தேவையா? யாரையா நீங்களா? நீங்க சொல்லி நாங்க ஏங்க ஓட்டு போடணும்? நீங்க யாரையா? முதல்ல யாரையா நீங்க? சும்மா வந்துடுறானுங்க 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அவ்வளவு முட்டாளா வகிறோம், அவ்வளவு மக்கா வகிறோம். என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு நாங்க நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஓட்டு போடுறவங்க நாங்க இருக்கோம். தமிழ்நாட்டை யாருக்கு என்ன பண்ணணும் தமிழ் மக்கள் அவங்க யோசிப்பாங்க. மக்களே ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போட்டு என்ன வேணா பண்ண, ஆனா இவனுங்க பேச்சை மட்டும் நம்பாத. புரோக்கிங் வேலை பண்றாங்கல்ல, இவனுங்க பேச்சை மட்டும் நம்பாத, கேட்க. நீ யாருக்கு வேணா ஓட்டு பண்ண வேணாம்னு சொல்ல. உன் விருப்பம், உன்னோட ஓட்டு, உன்னோட உரிமை, நீ போடு வேணா சொல்ல. ஆனா இவனுங்க பேச்சை கேட்டு நம்பி போடாத. நாளைக்கு அவனுங்க அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நீ தான் கஷ்டப்படுவ. நீயா சுயமா யோசிச்சு நீ ஓட்டு போடுறியா, அனுபவிக்கிறியா, அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம். அடுத்தவன் சொல்லி போட்டு வேணாம். எத்தனை காலத்துக்கு தான் நம்மளை இப்படியே வச்சிருப்பானுங்க? குழப்பம் இல்லாம இருந்தா பரவாயில்ல, வசதி இல்லாம இருந்தா பரவாயில்ல, எல்லாமே இருந்தும் ஏன் அப்படி